நேற்று லக்ஷ்மி மேனன் அவர்கள் கைதாகியிருக்காங்க. லக்ஷ்மி மேனன் அவர்கள் எதுக்காக கைதாகியிருக்காங்க, என்ன நடந்தது, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கொச்சியில் லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஒரு பாரில் தன்னோட நண்பர்களோட செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மதுபானம் அருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் திடீர்னு ஒரு காரில் இருக்க ஐடி ஊழியர் காரை நிறுத்தி லக்ஷ்மி மேனன் அவர்களை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. இதை பற்றி லக்ஷ்மி மேனன் மேலே ஒரு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஐடி ஊழியரை கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. ஸோ குடி போதையில் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மேனன் மீது கேஸும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி லக்ஷ்மி மேனன் தரப்பிலிருந்து சொல்வது என்னன்னா, ஸோ பாரில் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? லக்ஷ்மி மேனன் அவர்கள் தன்னோட நண்பர்களோட குடிச்சிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்போது ஐடி ஊழியர்கள் ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்தோடனே லக்ஷ்மி மேனன் அவங்க நண்பர்களும் பேசினாங்க. ஆனால் அதே ஐடி ஊழியர்கள் கொஞ்சம் போக போக ரொம்ப தப்பான விஷயங்களை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப நெருக்கமாக பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிட்ட தப்பாக நடக்கும் பார்த்தாங்க. பல இடங்களை தப்பாகவும் தொட்டாங்க. இதனால் கோபப்படைந்த லக்ஷ்மி மேனன் அவங்கள திட்ட போயிருக்காங்க. இதனால் அந்த ஐடி ஊழியரை உடனே கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த காரை லக்ஷ்மி மேனன் அவங்க நண்பர்கள் ஃபாலோ பண்ணி அந்த காரை நிறுத்தி அந்த ஐடி ஊழியர் வெளியே வர சொல்லி அந்த ஐடி ஊழியரை அடிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையாக நடந்திருக்கு. ஆனால் லக்ஷ்மி மேனன் அவர்கள் மீது தவறான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மேனன் தரப்பிலிருந்து இப்போ வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ அந்த ஐடி ஊழியருக்கு பெரிய அரசியல் பின்புலம் இருப்பதால் தவறான இந்த மாதிரி கேஸ் போடப்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் லக்ஷ்மி மேனனுக்கு சப்போர்ட்டும் போய்கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதில் யார் மீது தவறு இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க.